பிரேமா, யூஎஸ்எஸ் ஃபைனல் ரூல்னால இங்கே விசாவில் இருக்கவங்களுக்கு ஏதோ சேஞ்சஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தீங்களே, அது மட்டும் இல்லாமல் வெளில வந்து யூஎஸ் எம்பசிலையும் ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இரு முக்கிய நிகழ்வுகள், இரு முக்கியமான சேஞ்சஸ். ஆனால் வேறு இடத்துல வந்து நிகழ்ந்துருக்கு. ஆனால் இம்பேக்ட் ஆக போகிறது என்னவோ வந்து விசாவில் உள்ளவங்க தான். ஸோ வேறு விதமான இம்பேக்ட் இருக்க போகுது. நீ சொன்ன மாதிரி வந்து யூஎஸ்எஸ் ஃபைனல் ரூல்னால் மிக முக்கியமாக பாதிக்கப்படுறது யாருன்னா வந்து அந்த ஃபைனல் ரூல் பற்றியும் பார்க்க போகிறோம். எந்தெந்த விசா கேட்டகரின்னு பார்க்க போகிறோம். நேரடியாக வந்து இம்பேக்ட் இருக்குது, இன்டைரக்டாக இம்பேக்ட் இருக்குது. அதெல்லாம் என்ன, எதற்காக அப்படின்னு பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக ஏற்கனவே விசா அப்பாயின்மெண்ட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதை பற்றியான நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. விசா ஸ்லாட்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஆன் டாப் ஆஃப் இட் இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு சேஞ்சஸும் அதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேமா, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி USD to INR ரேட் பார்த்தீங்களா? ஆமாம், வந்து ஹிஸ்டாரிக்கலாக அதிகமாக இருக்குது. அதாவது வந்து 97 போகும்னு நினச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இறங்குச்சு. பட் ஸ்டில் நீ பார்க்கும்போது வந்து 95.66 பைசா இருக்குது. ரொம்ப அதிகம் தான். அதாவது ஒரு டாலர் வந்து 100 நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 4 ரூபாய் தான் போயிடும் கண்டிப்பாக. பட் அந்த ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்குது. பிரேமா, இப்போ அனுப்புறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? ஆப்வியஸாக யாருக்காவது இப்போ பணம் தேவை எங்கள் இந்தியாவில் தேவைப்படுதுன்னா, ஸோ அதிகமாக இருக்கிறதுனால அனுப்புறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய வீடியோ பார்த்தோம். RBI வந்து இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதாவது வந்து USDக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து ரொம்ப சரிஞ்சக்கூடாது, கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு லேக் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால் வந்து இப்போ பணம் அனுப்புறது கண்டிப்பாக அனுப்பலாம். ப்ளஸ் வந்து நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், நாங்களும் யூஸ் பண்ணிருக்கோம். க்ரோபோ வந்து நல்ல ஒரு ரேட் கொடுக்குறாங்க. இப்போ நீ கூகுள் ரேட் பார்த்தா 95.66 பைசாவாக இருக்குது. அதே க்ரோபோ வந்து 95.67 பைசா, ஒரு பைசா அதிகமாக தராங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். உங்கள் காம்படிட்டர்ஸ் பார்க்கும்போது இவங்க பெஸ்ட்டாக தராங்க. ப்ளஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ. ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே க்ரோபோ தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக, ஏன்னா வந்து விரைவாக போயிடுது, நோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ. அண்ட் வந்து NRO எல்லா அக்கௌண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து $25 நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் புதுசாக சைன்இன் பண்ணுறீங்கன்னா $25 அமேசான் கிஃப்ட் கார்டும் தராங்க. ஆமாம், நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் மோர் தென் $500 பண்ணும்போது $25 கிஃப்ட் கார்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. கரெக்ட். உங்கள் பார்கோடுமே வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும். ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி $500 அனுப்புனீங்கன்னா $25 உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் கார்டும் கிடச்சிரும். ப்ளஸ் நல்ல ரேட்டு, நோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல என்ன சேஞ்சஸ் பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு இந்தியா. ஸோ இந்தியாவில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, அதாவது வந்து US எம்பசி விசா அப்பாயின்மெண்ட்டில் என்ன மிக முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில்? ஆமாம், அவங்களோட ட்விட்டர் பகுதியில் தான் வந்து US எம்பசி ஆஃப் இந்தியா வந்து அஃபிஷியலாகவே இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லா நியூஸ் சேனல்லுமே இது வந்துச்சு. அது என்னென்னா வந்து முன்னாடியே வந்து இப்போ மைனர் சில்ட்ரனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களாக இருக்கும்போது அவர்களை நம்ம விசா அப்பாயின்மெண்ட்டுக்கு அழைத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் H4 இருக்காங்க, ஒய்ஃபுக்கும் இப்போ குழந்தைக்கும் H4 ஸ்டாம்பிங் இருக்குன்னா ஒய்ஃபே போய் குழந்தையோட பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க போட்டுட்டு வந்துடலாம். குழந்தையோட அப்பியரன்ஸ் வந்து மிக முக்கியமாக கன்சுலர் இன்டர்வியூவில் தேவையே கிடையாது. என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா, பிறந்த குழந்தையாக இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக கன்சுலர் இன்டர்வியூக்கு குழந்தைய அழைச்சிட்டு வரணும். மிக முக்கியமான ஒரு சேஞ்சாக பார்க்கப்படுது. பிகாஸ் வந்து இப்போது நிறைய நேரங்களில் வந்து குழந்தை அங்கே பிறந்திருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் விசா ஸ்டாம்பிங் பண்ணலான்னு அவங்க பெற்றோரே போய் ஆன் பிகாஃப் ஆஃப் த சைல்டு வந்து போட்டு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த எந்த ப்ராசஸும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த குழந்தையோட ஃபோட்டோகிராஃபி மட்டும் எடுத்துகிட்டு போய் ப்ளஸ் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனால் போதுமானதாக இருக்கும். இப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு போகணுங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். கை குழந்தையாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைங்க வந்து பெரிய குழந்தையாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஒரு 10 வயது குழந்தைய அழைச்சிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 16 வயசு வரைக்குமே கூட்டிகிட்டு வரணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல. அதான் சொன்னேன், முன்னாடி 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கூப்பிட்டு வர வேணான்னு ஒரு எக்ஸம்ஷன்ச்சு. அதை அப்படியே தூக்கிட்டு அதெல்லாம் இந்த எக்ஸம்ஷனே கிடையாது. குழந்தைகள் நீங்கள் வந்து H4 L2 வந்து ஸ்டாம்பிங் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வரணும் கன்சுலர் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பயோமெட்ரிக்ஸ்க்கு தேவையில்லையா? இல்லை, பயோமெட்ரிக்ஸ் தேவையில்லை. பிகாஸ் வந்து INA ஆக்ட்லேயே இருக்குது. அப்படி பார்க்கும்போது பயோமெட்ரிக்ஸ்க்கு வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வரணும்னு தேவையில்லை. ஆன் பிகாஃப் ஆஃப் த கிட் வந்து ஸ்டில் வந்து அவங்க பேரண்ட்ஸ் போயிட்டு வரலாம். பட் கன்சுலர் இன்டர்வியூக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறத மேண்டேட் வச்சுருக்காங்க. எதனால் இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? நிறைய நேரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. தேசிய நலன் காரணமாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் வேறு என்னென்ன காரணங்களாக இருக்க முடியும்னா, நிறைய நேரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்க ஒரு வேளை வந்து யூஎஸ்ஏல இருப்பாங்க, சும்மா அவங்க பாஸ்போர்ட் மட்டுமே வச்சு அங்கே ஸ்டாம்பிங் வாங்கிடுறாங்க. அதாவது வந்து குழந்தைங்க ட்ராவலே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில கேசஸ் வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில கேசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைய வந்து கன்சுலர் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இதில் என்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் ஒரு காரணங்களாக அவங்க சொல்கிறாங்க. பட் தெரிஞ்சிக்க வேண்டியது,
இது கொஞ்சம் வந்து குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து நீ கன்சுலேட்டில் பார்த்துருப்ப, பெரிய கியூ நிற்கும். பெரிய கியூவில் குழந்தைங்களோட நிற்கிறது வெயிலில் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான். இவங்களுக்கு ப்ரியாரிட்டிலாம் எதுவும் பண்ணி அனுப்பி விட மாட்டாங்கல்ல? நல்ல கேள்வி. அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் எதுவுமே அஃபிஷியலாக வரல. ஸோ வித் கிட்ஸோட வரும்போது ப்ரியாரிட்டி பண்ணுவாங்களான்னு. ஏன்னா வந்து எப்பயுமே தெரியும் அந்த வீசா அப்பாயின்மெண்ட் டைம் அதுக்கு முன்பு நீங்கள் போய் ஆகணும். ஸோ அந்த வீசா அப்பாயின்மெண்ட் டைம் ஃப்ரேம் வரும்போது தான் உங்களை உள்ளோடுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போலாம் அந்த டைம் மெயின்டைன் பண்ணாலே போதும். ரொம்ப போய் முன்னாடி தான் வந்து காலையில் போய் நிற்கிறது அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் க்யூவில் இருந்தால் கூட எப்போ 11:30 அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கன்னு முன்னாடி கூப்பிட்ருவாங்க. நீங்கள் பின்னாடி இருந்தால் கூட 11:30 அப்பாயின்மெண்ட் போகும்போது நீங்களும் போயிடலாம். அதனால் குழந்தைங்க வச்சுருக்கும்போது இப்போ பிளான் பண்ணுங்கள் ப்ராப்பராக. பயோமெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பயோமெட்ரிக்ஸ் நீங்கள் அழைச்சிட்டு போகலாம், அழைச்சிட்டு போகாமல் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வீட்டில் கூட்டிட்டு கூட போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பயோமெட்ரிக்ஸ் பெரிய கியூ இருக்காது. கன்சுலர் இன்டர்வியூக்கு தான் பெரிய கியூ இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அடிஷ்னல் பர்டன் தான் பேரண்ட்ஸுக்கு. டைம் இப்போ இங்கே யூஎஸ் வீசாவில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதோ சேஞ்சஸ் வந்துருக்குன்னு சொல்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இது வந்து யூஎஸ் இஸ் ஃபைனல் ரூல். டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் சம்மந்தமாக நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். எகைன் நம்ம வந்து அட்டானி வச்சும் போடுவோம். இது பெரிய இம்பேக்ட் வந்து இந்த ரூல்னால் இருந்தது வந்து F1 அண்ட் J1 வீசாக்கு. அது மிக முக்கியமான ஒரு சேஞ்ச். ஏன்னா வந்து அந்த வீசாவில் சேஞ்ச் பண்ணுறோம்ல, அந்த ஒரு அடித்தளத்தையே மாற்றிருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா எப்பயுமே ஸ்டூடெண்ட் வீசா வரும்போது டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் டிபாரியஸ்ன்னு கொடுத்துருவாங்க வீசா ஸ்டாம்பிங்கில். அதான் வந்து நீங்கள் ஆஸ் லாங் அந்த ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த விசாவில் இருக்கலாம். அதுதான் பொருள் கொள்ளப்படுது இல்லையா? அதே நீங்கள் மற்ற விசாவில் வரும்போது இப்போ H1Bயில் வரீங்கன்னா அவங்க I-797 பார்ப்பாங்க, இல்லை வந்து பாஸ்போர்ட் எப்போ எக்ஸ்பைரி ஆகுதுன்னு பார்ப்பாங்க. எது முன்னாடி இருக்கோ அந்த டேட் அட்மிட் அன்டில் அந்த டேட்டை கொடுத்துட்டு அனுப்பிடுவாங்க. H1B L1 எல்லாத்துலேயுமே அதே ப்ராசஸ் தான் இருக்கும். பட் இந்த F1 மட்டும் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டாக இருந்துட்டு இருந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை மாதிரி கிடையாது. டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் நாங்கள் போட மாட்டோம். அட்மிட் அன்டில் உங்கள் காலேஜ் ப்ரோக்ராம், அதாவது ஒரு 2 இயர் ப்ரோக்ராம் 2 இயர்க்கு கொடுப்போம். இல்லை நீங்கள் ஒரு 7 இயர் ப்ரோக்ராம் படிக்க வரீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து 4 இயர்ஸ் தான் கொடுப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க அந்த 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம்? அதுதான் I-539. நல்ல கேள்வி. ஸோ அங்கே தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா I-539 கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஎஸ்சிஎஸ்ட்டு வரணும். இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸ்டென்ஷன் போகிறாங்க, அதாவது வந்து 2 வருஷம் மாஸ்டர்ஸ் பண்ண வராங்க, அதுக்கப்புறம் வந்து ஓபிடி போகிறாங்க, ஸ்டெம் ஓபிடி போகிறாங்கன்னா எந்த ஒரு ஃபேஸ்லையுமே யூஎஸ்சிஎஸ்ட்டு வர மாட்டாங்க. வெறும் EADக்கு மட்டும் தான் வருவாங்க. மற்றபடி அவங்களோட ஸ்டேட்டஸ் சம்மந்தமாக வர மாட்டாங்க. எனக்கு வந்து EAD கார்டு வேணும், ஓபிடியில் வேணும், ஸ்டெம் ஓபிடியில் வேணும் தான் வருவாங்க. தவிர அந்த ஸ்டேட்டஸ் வந்து எல்லாமே I-20 வச்சே மெயின்டைன் பண்ணுவாங்க. டிஎஸ்ஓ ஆஃபீஸர்ஸே மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களே செவிஸை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, டிஎஸ்ஓ ஆஃபீஸர் ஸ்டில் அப்டேட் பண்ணலாம். பட் உங்களை ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து இன்னும் இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா, இப்போ 2 இயர்ஸ் இருக்கும், அடுத்து வந்து நான் ஓபிடிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா வெறும் EADக்கு மட்டும் எங்கள்கிட்ட வரக்கூடாது, I-539 நீங்கள் வரணும், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸும் போடணும்னு. ஸோ இப்போ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் போடணும். இப்போ I-539 அவங்க சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா, மிக முக்கியமாக இவங்க வீசா சம்மந்தமாக தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த செவிஸ் ஐடிலாம் வந்து அப்டேட் பண்ண சொல்லி அதற்காக அந்த ஃபார்ம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த I-539ங்கிற ஃபார்மு எல்லா வீசாலையும் யூஸ் பண்ணப்படுது. இப்போ H4ல் இருக்காங்க, அவங்க நீங்கள் எக்ஸ்டென்ஷன் அப்டேட் பண்ணுறீங்கன்னா I-539. இப்போ B1 B2வில் பெட்ரோல் வந்திருக்காங்க, டூரிசம் வீசாவில் வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணிங்கன்னா I-539 ஃபார்ம். இப்படி I-539 ஃபார்ம் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த ஃபார்ம் சேஞ்சஸை கொண்டு வரதுனால இனி எல்லா வீசாவில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போடும்போதும் புது ஃபார்ம் யூஸ் பண்ணணும். பிரேமா, இது எப்போலேருந்து இந்த புது ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? கரெக்ட். இது வந்து செப்டம்பர் 15 தான் இந்த டியூரேஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் அமலாக்கப்பட போகுது. ஸோ அதுலேருந்து தான் இந்த புது ஃபார்ம் கொண்டு வர போகிறாங்க. I-539 சரி, I-765 அதாவது வந்து EADக்கு சம்மந்தமாக ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் சரி. ஸோ ரெண்டுத்துலேயுமே புது ஃபார்ம் வரப்போகுது. ஸோ நீங்கள் செப்டம்பர் 15க்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸோ இல்லை EAD எக்ஸ்டென்ஷனோ ஏதோ ஒன்று போட்டிங்கனாலும் புது ஃபார்ம் யூஸ் பண்ணணும். பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் அட்டானி வழியாக போகும்போது அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க, நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. பட் நம்ம மக்கள் சில நேரங்களில் வந்து ஸ்டாண்டர்டாக போவாங்க. அதாவது EAD வந்து நானே ப்ராசஸ் பண்ணிக்கிறேன், I-765 நானே சப்மிட் பண்ணிக்கிறேன்னா ப்ளீஸ் மேக் ஷுவர் செப்டம்பர் 15க்கு அப்புறம் நீங்கள் புது ஃபார்ம் தான் எடுக்கணும். பழைய ஃபார்ம் போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் I-539 பெரும்பாலான நேரங்களில் அட்டானிட்ட போவாங்க, அதாவது பண்டில் அனுப்பும்போது அட்டானிட்ட போவாங்க. இல்லை வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா மக்களே வந்து இப்போலாம் பண்ணிடுறாங்க. அப்படி I-539 எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் உங்கள் H4 வீசாக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு செப்டம்பர் 15க்கு அப்புறம் புது ஃபார்ம் போங்க. ரைட், அந்த ஃபார்ம்லேயே உங்களுக்கு தெரியும் புது ஃபார்ம் இருக்குது. பட் நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்க, நிறைய நேரங்களில் பேரண்ட்ஸ் வராங்க, அவங்களுக்கு சில நேரங்களில் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் வந்து இல்லை இன்னும் கொஞ்ச நாள் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போடுவாங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ஆன்லைனில் போடும்போது அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் பேப்பர் ஃபைலிங் போடுவாங்க. ஏன்னா வந்து 2 பேரண்ட்ஸ்க்கு போகும்போது நீ ஆன்லைனில் போட்டோன்னா கொஞ்சம் காசு அதிகமாகும். பேப்பர் ஃபைலிங் போது நீ கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது பெட்ரோல் இருவருக்கும் பேப்பர் ஃபைலிங் பண்ணும்போது ப்ளீஸ் மேக் ஷூர் தட் நீங்கள் புது ஃபார்ம் யூஸ் பண்ணுறது செப்டம்பர் 15க்கு அப்புறம். ஸோ அது வந்து மறக்காமல் இருங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஏன்னா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ். ஸோ அதனால தான் இது வந்து அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சது. இப்போ ஆல்ரெடி போட்டிருக்காங்களா அந்த ஃபார்ம் எதுவும் ரிஜெக்ட் ஆகுமா? ஆகவே ஆகாது. நீ வந்து இது வந்து
செப்டம்பர் 15 தான் இது இந்த ஃபார்ம் புது ஃபார்ம் கொண்டு வராங்க. ஸோ செப்டம்பர் 14 போட்டவங்களாம் பழைய ஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. ஸ்டில் அவங்க எல்லாமே ப்ராசஸிங்லாம் இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. செப்டம்பர் 15க்கு அப்புறம் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது பழைய ஃபார்ம் வந்தால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸ்டூடெண்ட் விசாவில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இது. மற்ற விசாலாம் வெறும் ஃபார்ம் சேஞ்சஸ் மட்டும் தான், மற்ற எல்லாமே க்ரைட்டீரியா அப்படியே தான் இருக்குது. பட் ஸ்டூடெண்ட் விசாவில் பெரிய இம்பாக்ட் இருக்க போது நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்டேட்டஸ் போடும்போது உங்கள் செவிஸ் ஐடிலாம் அப்டேட் பண்ணணும். ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் வரப்போகுது ஸ்டூடெண்ட் விசாவில். நம்ம வந்து தனி வீடியோவும் பார்த்துருக்கோம், அட்டனை வச்சும் வீடியோ பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நிறைய கஷ்டமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனாலுமே வந்து நம்ம இங்கே இருக்கிறதுக்கு காரணம்னா அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நம்ம குடும்பம், குழந்தைங்க படிப்பு அதெல்லாம் தாண்டி வந்து வேலை, அதன் மூலமா ஈட்டக்கூடிய பணம். ஸோ இப்போ நிறைய வந்து நமக்கு வந்து செலவினங்கள் வந்து அதிகமாகிட்டே போகுது. நம்மளோட சேவிங்ஸு இல்லை நம்ம ஏர்னிங்ஸ் எல்லாமே கம்மியாகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்தியாவுக்கு பணம் அனுப்பணும் அப்படிங்கும்போது சரியான ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டில் அனுப்பணுங்கிறது ரொம்ப முக்கியம். பல வீடியோவில் நான் வந்து கேல்குலேஷனே போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ ஏன்னா ஒன்று வந்து என்ன பண்ணுவோன்னா கூகுள் ரேட்டோட கம்மியாக தருவாங்க, மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தருவாங்க, இல்லைனா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபீன்னு ஒன்று ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஆமாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கே தெரியாமல் செஞ்சு விட்ருவாங்க நம்மளை. ஸோ அதனால் வந்து இப்போ ரீசனேமாக நாங்கள் க்ரோபோ யூஸ் பண்ணிருக்கோம், அவங்க நல்ல ரேட் கொடுக்குறாங்க, இன்னும் விரைவாக போகுது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட QR கோடும் ஸ்க்ரீனில் இருக்குது. $25 வந்து அமேசான் கிஃப்ட் கார்டும் இருக்குது அதில். ஸோ இப்போ 2 முக்கியமான சேஞ்சஸ் வந்துருக்கு, நாட்டிற்கு உள்ளேயும் நாட்டிற்கு வெளியேயும். இது பெரும்பாலான வீசா உள்ளவங்கள இம்பாக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.